திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில் நாந்தன் அரசாங்கம். அந்த அற்புதமான சஷ்டி பெருவிழாவுக்கு உள்ளே போனீங்கன்னா அந்த 6 நாள் திருக்கோயிலே தக 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 என்று ஜொலிக்கும். எதால்? பக்தி பரவசத்தால், பக்தர்களுடைய விருதத்தால். வெப்பம் எதை உண்டாக்கும்? தேவையில்லாவற்றை எரிக்கும் சக்தி உண்டு. நம் உடம்பிலே கந்தசஷ்டி பெருவிழாவில் ஏன் நாம் பெருவிழா அன்றைக்கு விரதம் இருக்கின்றோம்? தேவையில்லாதவற்றை கரைக்கும், எரிக்கும் சக்தி உண்டு. அதுவும் எப்பேற்பட்ட கடவுள் முருகப்பெருமான் வைதாரையும் வாழ வைக்கக்கூடிய அந்த அருட்காட்சியை என்றைக்கு பார்க்கலாம் என்றால் சூரசம்ஹாரம். சம்ஹாரம் என்பதனுடைய பொருள் தெரிந்து கொள்ளுங்கள். கையிலே வேல் எடுத்து, வேல் என்றாலே அறிவின் அடையாளம். வேல் என்பது கூர்மையின் அடையாளம் மட்டுமல்ல, அறிவின் அடையாளம், ஞானம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிக்கலில் வேல் வாங்கி சிங்கார வடிவேலன் புறப்பட்டான் போ. யார் என்ற கையிலிருந்து வேல் வாங்கினால்? தாய் பராசக்தியாகிய உமையம்மையாகிய இந்த புவனத்தை ஆடக்கூடிய ஜெகன்மாதா எப்போதுமே அழிக்க சொல்லித்தரமாட்டாள், ஒன்றை உருவாக்க. அதனால்தான் கடைப்பல் முடைக்காத பாலகனிவன், காற்சிலம்பு அணியாதவன், நடைபயில்பவன் என்று சூரன் ஏளனம் பேசிய போது கூட முருகப்பெருமான் சம்ஹாரத்தன்று கடல் ஓரத்திலே அவரை அடிப்பதற்கு பதிலாக உடலை கிழித்து தன்னை வைதவரையும் வாழ வைக்கக்கூடிய சேவல் கொடியாகவும் மயில் வாகனமாகவும் மாற்றி வைதாரையும் வாழ வைத்த வள்ளலாக கந்தசஷ்டி பெருவிழாவில் காட்சி அளிக்கின்றார்.